இது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எடுத்த வீடியோ. நான் புதுசா ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற பொருள வச்சு தான் நான் செஞ்சேன். நல்லா தான் இருந்தது. நீங்களும் இந்த மாரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. நான் எப்படி செஞ்சேன்றது சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில வந்து பச்சை பயிறு ஒரு 100 கிராமு, உளுந்தம்பருப்பு ஒரு 100 கிராமு, ஜவ்வரிசி ஒரு 50 கிராமு, பச்சை அரிசி வந்து ஒரு 50 கிராமு, மூக்கு கடலை ஒரு 50 கிராமு நல்லா போட்டு ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சேன். நீங்க வந்து செய்யறதா இருந்தா ஒரு 5 மணி நேரமாச்சும் இது ஊறணும். அப்பதான் வந்து நல்லாவும் இருக்கும். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் ஊற வச்சேன். நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து கோதுமை மாவு வந்து ஒரு 50 கிராமு, ராகி மாவு ஒரு 50 கிராம் எடுத்து தோசை பதத்துக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசை வந்து சட்டியில் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றி, நல்லெண்ணெயில் தான் வந்து இந்த தோசை செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட வந்து கார சட்னி வச்சுக்கோங்க. வந்து தோசை சட்டி சூடானவொடனே கரைச்சி வச்ச தோசை மாவு எடுத்து ஊற்றி இந்த பக்கம் ஒரு 2 திருப்பி, இந்த பக்கம் ஒரு 2 திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்து கார சட்னி தொட்டுக்கு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.